ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு அர்ச்சனா எப்படியாச்சும் நம்ம நந்தினியை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு திட்டம் தீட்டிட்டா. அந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சூர்யா சார் நான் அந்த அர்ச்சனாவை என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பக்கம் நம்ம நந்தினியும் அருணாச்சலையாவும் எப்படியாச்சும் வந்துட்டு சூர்யாவை குடியிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. இப்போதான் வந்து நந்தினியோட லைஃப் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. என்னடா இது நம்ம நந்தினியோட லைஃபா இவ்வளோ நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளவே வந்துட்டு இப்போ அடுத்த பிரச்சனை நம்ம நந்தினிக்கு காத்துட்டு இருக்கு. அதான் வந்துட்டு நம்ம அர்ச்சனா எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஆனால் ஒன்றும் ஆகலை, ஆனால் மனசால கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றாயிட்டு இருக்காங்க. அப்படி ஆனாலே என்னோட கதை முடிஞ்சிடுச்சு. அதனால ரெண்டு பேரையும் ஃபஸ்ட்டு பிரிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நந்தினியை அந்த வீட்டிலேருந்து துரத்தணும், அதுவும் சூர்யா கையாலே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா ஒரு பிளான் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகா அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணு அப்படின்னு சொல்லவுமே அவளுமே வந்து அப்சர்வ் பண்ணுறா. ஏன்னா எப்போதுமே அந்த வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினியை மட்டும் எப்படியாச்சும் சூர்யா சார் எப்போவுமே நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் வந்துட்டு அது பாசத்தில் பண்ணுறாரோ இல்லை வேஷத்தில் பண்ணுறாரோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் சுற்றி உள்ள எல்லாருக்கும் எப்படி இருக்கும், சூர்யா நந்தினிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சுந்தரவல்லி வேறு யாருக்குமே வந்துட்டு நந்தினியே பிடிக்காது. இந்த விஷயத்த வந்துட்டு அர்ச்சனா கிட்ட சொல்லவும், அப்போ வந்துட்டு ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிற மாதிரி நந்தினியை இப்படி போய் கேளு, அப்போ தான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்லும்போது, சொல்லுங்கம்மா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, போயிட்டு இந்த மாதிரி நந்தினிக்கிட்ட நீ என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிச்சிருக்கா அப்படின்ற ஒரு வேர்டு மட்டும் யூஸ் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லும்போது, போயிட்டு ரேணுகா அர்ச்சனா கிட்ட வச்சு ரேணுகா வந்துட்டு போயிட்டு நந்தினி கிட்ட கேட்குறாங்க, அக்கா இந்த மாதிரி நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்பேன், நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லுங்கள், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, சொந்த அக்காவா நினச்சி தான் கேட்குறேன், உங்களுக்கு இந்த வீடு ஓகேவா, உங்களுக்கு இங்கே இருக்க பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, உண்மையை சொல்லணும்னா ரேணுகா எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல தான், முன்னாடிலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, எப்படா இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஆனால் சூர்யா சாரும் நானும் எப்போ பொங்கலுக்கு எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்தோமோ அதுலேருந்து இந்த வீடு வந்து அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காம இல்லை. சூர்யா சார் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணார், அவரோட நான் நல்ல கேரக்டர் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலவோ என்னவோ எனக்கு வந்துட்டு இந்த வீடு வந்து கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு, அந்தளவுக்கு மோசம் இல்லை அப்படின்ற ஒரு வேர்டை வந்து நம்ம நந்தினி சொல்லுவோம். அதை ரேணுகா அர்ச்சனா கிட்ட சொல்லுவோம். அர்ச்சனா வந்துட்டு அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒருத்தர் கெட்ட பேர் ஆக்கினாலே போதும், சூர்யா உன்னை வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ அதான் நம்ம நந்தினி போட்ட சரக்கில் வேற வந்துட்டு வேற மாதிரி இதுக்காக மருந்து கலந்ததுனால பசி வேற எடுத்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து சாப்பாடு வந்து நீ என்ன பண்ணுறன்னா, சாப்பாடில் உப்பு காரெல்லாம் அதிகமாக போட்டு நந்தினி கெட்ட பேர் எடுக்க வை அப்படின்ற மாதிரி வந்துட்டு அர்ச்சனா ரேணுகா கிட்ட சொல்ல, ஓகேம்மா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுது. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.